Good evening students. இன்னைக்கு செகண்ட் லெசனோட 5 மார்க் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்டக்டர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த கண்டக்டருக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். தென் இப்போ இந்த கண்டக்டரோட பர் யூனிட் வால்யூமில், அதாவது ஒரு யூனிட் வால்யூம், அதாவது யூனிட் வால்யூம்னாவே 1 தான். ஓகேவா? வால்யூம் வந்து 1 கியூபிக் யூனிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வால்யூமில் இருக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னா n அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ இருக்கிற ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போ நம்ம இந்த ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகும். ஒரு வெலாசிட்டியில் அது மூவ் ஆகும். அந்த வெலாசிட்டி நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த பேராகிராஃபில் அதான் கொடுத்துருக்காங்க. Consider a conductor with area of cross section A and let an electric field E be applied to from right to left. ஓகேவா? புரிஞ்சா? கண்டக்டர் எடுத்திருக்கோம், கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டர் எங்கிருந்து இங்கே ரைட் டு லெஃப்ட். தென் சப்போஸ் தெர் ஆர் n எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் இந்த கண்டக்டர். இப்போ இந்த கண்டக்டரில் யூனிட் வால்யூம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த யூனிட் வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் அஷ்யூம்ட் தட் ஆல் த எலக்ட்ரான்ஸ் மூவ் வித் த சேம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd. இப்போ இங்கேருந்து போகிற எல்லா எலக்ட்ரானும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிட்டோன்னா எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மூவ் ஆகிற ஒவ்வொரு எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்க? vd, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த டயக்ராமில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது, நம்ம இந்த ஒரு ஹோல் கண்டக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்டக்டரில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் எடுத்திருக்கும். இந்த லென்த் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா dx. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? velocity is equal to displacement by time. இங்கே நம்ம எடுத்திருக்க எலக்ட்ரானோட வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் என்ன? dx. ஓகேவா? ஸோ vd equal to dx by small length டைம் பீரியட், அதனால dtன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து இப்போ dx வேணும்னா எப்படி எழுதலாம்? vd இன்ட்டு dtன்னு எழுதலாமா? அந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்காங்க. சரியா? நீங்கள் ஹோல் லென்த்துக்கும் dxன்னு போடக்கூடாது. நம்ம எடுத்திருக்க பார்ட்டை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த பார்ட்டோட லென்த்து தான் dx. இந்த வெலாசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த dx எப்படி எழுதலாம்? vd இன்ட்டு dtன்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா 5 மார்க்குமே டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. அதனால் டயக்ராமை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அழகாக பாக்ஸ் போட்டு நல்லா இதில் எப்படி ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே தானே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேப்பர்லேயும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து vd நமக்கு தெரியும். ஓகேவா? தென் வெலாசிட்டி ஃபார்முலாங்க நான் சொன்னதே தான். vd is equal to dx by dt. இதில் நமக்கு என்ன வேணும்? dx வேணும். ஸோ dt அப்படியே அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்? dx is equal to vd into dt. ஓகேவா? தென் since a is the area of cross section of the conductor, the electron available in the volume of length dx is. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா நமக்கு ஏன்னு தெரியும், இந்த லென்த்து dxன்னு தெரியும். சரியா? இப்போ இந்த வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நமக்கு தேவை இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் இல்லையா? ஸோ இதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு இந்த லென்த் எடுத்துக்கலாமா? ஸோ ஏரியா ஏ, இந்த லென்த் என்ன? dx. ஓகேவா? இப்போ யூனிட் வால்யூமில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n. அப்போ இந்த வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்டால், இப்போ இதோட வால்யூம் ஒரு 100ன்னு வச்சுக்கோ, 100 இன்ட்டு என்னன்னு போடுவோம் இல்லையா? யூனிட் வால்யூமில் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இவ்வளோ வால்யூமில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வால்யூமோட வேல்யூ இன்ட்டு n போடுவோம் இல்லையா? அதை தான் இங்கே போட்டிருக்கோம். வால்யூமை a இன்ட்டு dxன்னு எழுதலாம். ஏரியா இன்ட்டு அந்த லென்த்து இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் n. ஓகேவா? அந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டிங் ஃபார் dx ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2.7 in 2.8. அதாவது இப்போ dxோட வேல்யூவை, dxக்கு நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? என்னது? vd இன்ட்டு dt. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஃபார்முலா? a dx இன்ட்டு n இருந்துச்சு. இதில் இந்த dxக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? vd இன்ட்டு dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் டோட்டல் சார்ஜ் இந்த வால்யூம் எலிமெண்ட் dq. இப்போ டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூவை நம்ம என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம்? ஈங்கிற லெட்டரால் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? சார்ஜாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதோட சார்ஜ் வேல்யூவை இ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இ இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம். இப்போ ஒரு இந்த பர்டிகுலர் வால்யூமில் நம்ம எடுத்திருக்க பர்டிகுலர் வால்யூமில் இருக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ இது. ஓகேவா? அப்போ அதோட சார்ஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஈயால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ dq ஈக்குவல் டு இ இன்ட்டு அந்த வேல்யூ அப்படியே போட்டிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படித்த ஃபார்முலா தான். கரண்ட்டோட வேல்யூ என்ன? I is equal to q by t ஃபார்முலா. இப்போ நம்ம எடுத்திருக்க டிஸ்டன்ஸ் வந்து dxங்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸ், டைம் வந்து dtங்கிற ஸ்மால் டைம். அப்போ சார்ஜ் எப்படி இருக்கும்? ஸ்மாலாக தான் இருக்கும். அதனால தான் dq by dtன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ dq by dt அப்படின்னா dqயோட வேல்யூ என்ன? e a vd dt nt தான் லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த dt மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதியிருக்காங்க. இதுதான் கரண்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா என்னது? கரண்ட் பர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்.
ஸோ கரண்ட் பர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கரண்ட் ஐ பர் யூனிட் ஏரியா, அதனால தான் ஏவால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு I/A இதான் ஃபார்முலா. இப்போ இதோட எஸ்ஐ யூனிட் கரண்ட்டுக்கு யூனிட் என்ன ஆம்பியர்னு தெரியும். ஏரியான்னு எப்படி மென்ஷன் பண்ணுவோம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா AM⁻⁻2 ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐயோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, NEAVD ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா. இப்போ இந்த ஐயோட வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஜே இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் சப்ஸ்டியூட் பண்ணி NEAVD டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ஏ இருக்குது. ஸோ ஏஏ கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும் NEVDன்னு இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஜேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்காங்கல்ல இதில் VDயோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் VDக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், -E/τ/m × E வெக்டர். ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ரெடி n இருக்குது, இங்கே ஒரு இங்கே ஒரு அப்போ E² τ E வெக்டர் பை m. இந்த VDக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வேல்யூ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த n-ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், ங்கிறது அந்த சார்ஜ் வேல்யூ, டவு எம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிக்மாங்கிற ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட்டாக மாற்றும். ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, J இஸ் ஈக்குவல் டு -σE வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே வந்து பட் கன்வென்ஷனலி வி டேக் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி ஆஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம வந்து அந்த கரண்ட் டென்சிட்டி வந்து எதில் எடுக்கணும், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் தான் எடுக்கணும். அப்போ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுப்போம். அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ J இஸ் ஈக்குவல் டு +σ × E வெக்டர். இதுதான் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம். இதில் இப்போ சிக்மாங்கிறது எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம சிக்மா போட்டோம், NE² τ/m தானே. இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டியை ரோங்கில் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை அதோட ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ அது அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. M மேலே போயிடும், NE² τ வந்து கீழே வந்துடும். ஓகேவா? இதோட இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் இம்பார்ட்டன்ட். டயக்ராம் புரிஞ்சதுனாவே நீ ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு கண்டக்டர் எடுத்துருக்கோம், அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாயி அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்புறம் ஒரு பர்டிகுலர் லென்த் இருக்க DXங்கிற லென்த் இருக்குது, அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். யூனிட் வால்யூமில் இருக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா எடுத்து அதுலேருந்து DXோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ ஓவராலாக அந்த வால்யூம்க்கு எவ்வளோ அப்படின்னா அதோட வால்யூம் ஏரியா இன்ட்டு லென்த்து இன்ட்டு என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூலேருந்து DXோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ VD × DTன்னு போடுவோம். நெக்ஸ்ட் DQ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் E-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தென் I வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் DT-ஆல் டிவைட் பண்ணிடுங்க. கரண்ட் டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணால் வந்த ஆன்சர் அப்படியே ஏவால் டிவைட் பண்ணு. அட் லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த VDக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, -E/τ/m × E வெக்டர்னு. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் E வெக்டரை தவிர பேலன்ஸ் இருக்க எல்லாமே NE² τ/m இது எல்லாத்தையும் சிக்மான்னு கன்சிடர் பண்ணுறேன். கன்வென்ஷனாக நம்ம வந்து கரண்ட் டென்சிட்டியை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷனில் தான் எடுப்போம். அதனால் நெகட்டிவ் சிம்பிள் வராது. நெகட்டிவ் சிம்பிள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ன்னு எழுதுங்க. தென் சிக்மாக்கு எதுக்கு பதிலாக நீங்கள் சிக்மா போட்டிங்களோ அந்த வேல்யூ எழுதிட்டு அது கண்டக்டிவிட்டின்னு எழுதணும். அதோட ரெசிப்ரோக்கல் தான் ரெசிஸ்டிவிட்டின்னு எழுதி ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலாவை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுனீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? தேங்க்யூ.